think I was very passionate towards running my own business. அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி பழசு ஆன்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு why don't we turn that passion into a businessன்ற மாதிரி தான் வந்துட்டு it started. எவ்ரிதிங் வாஸ் ஃபாஸ்ட். சூப்பர் மார்க்கெட் போனால் டக்குன்னு இதை எடுத்துக்கலாம், இது பண்ணால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைஃப் ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னா if you want to look at and focus on what you are doing for your health, அப்படி இருக்கணுங்கிறதுக்காக I started doing these things and it started resonating with a lot of people. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 years தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் யூட்டன்சில்ஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மனுஷங்களுக்கு இமோஷனுங்கிறது வந்துட்டு இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஸ். ஸோ அது இருக்க வரைக்கும் வந்துட்டு இதுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு நீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பிஸ்னஸ் நடக்குது, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்கு? எங்கேருந்து வாங்குறோம், எந்த விவசாயி கிட்ட இருந்து இது வருது, இது சோர்ஸ் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, எத்தனை வருஷமா அவங்க ஆர்கானிக்காக விவசாயம் பண்றாங்க, இது அத்தனையும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் நாங்கள் பண்றோம். ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி இஸ் வாட் இஸ் giving us that edge. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸே வந்துட்டு எனக்கு எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். தட் என்கரேஜ் மீ டு கீப் கோயிங், அந்த டைரக்ஷன்லேயே வந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸாக வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? தட் இஸ் ஒன் திங். அந்த ஹவு டு ஹேண்டில் ஸ்பீக்கிங் டு பீப்புள் இஸ் சம்திங் தட் ஐவ் லேர்ன்ட் ஓவர் த இயர்ஸ். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொழில் முனைவோர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டி கையாண்டு வந்த அந்த ட்ரெடிஷனை வந்து அடுத்து வர ஜெனரேஷனுக்கு கடத்துறதுல அதிக முனைப்பு காட்டிட்டு வராங்க இவங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸோட ஃபவுண்டர் கயல்விழி மேம் தான் மீட் பண்ண போறோம். வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ஏன் பிசினஸுக்குள்ள வந்தீங்க? ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னை. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு சாஃப்ட்வேரில் தான் வேலை எனக்கு கிடச்சிது. பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சாஃப்ட்வேரில். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தேன். யூஎஸ் போயிட்டு அங்கே ஃபைனான்ஸ்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்துட்டு இங்கே தாத்தா பாட்டி கூட வளரணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தப்போலாம் தாத்தா பாட்டி கூட வளர்ந்தது வந்துட்டு இட் வாஸ் அ பிக் இம்பேக்ட் ஃபார் மீ. ஸோ தாத்தா பாட்டி வந்துட்டு ஊர்ல இருந்து தான் வந்துட்டு அதுக்கப்புறமா மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய பழக்க வழக்கங்கள் அவங்களது வந்துட்டு ஊர் பக்கத்து அந்த பழக்க வழக்கம் இருந்தது. ஸோ நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த மண் பாத்திரமா இருக்கட்டும், இல்லை ஒரு அம்மிக்கல்லா இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு வந்துட்டு அதை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு கிச்சன்ல நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. இப்போ எங்க அம்மாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தாத்தா பாட்டி அவங்க வீட்டில் அதெல்லாம் இருக்கும். ஸோ தட் வாஸ் லைக் அ பாண்ட் ஃபார் மீ. அந்த பழைய இது அப்படிங்கிறது எனக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ வந்துட்டு ஐ திங்க் ஐ வாஸ் வெரி பேஷனட் டுவர்ட்ஸ் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். எனக்கு அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி பழசு ஆன்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு why don't we turn that passion into a businessன்ற மாதிரி தான் வந்துட்டு it started. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் இருந்தது. ஆர்கானிக் ஸ்டோருக்கு அப்புறமா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் குக்வேர்க்குள்ளே வந்துட்டு ஐ வென்ச்சர்ட். அண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் குக்வேரில் ஒரு பர்டிகுலர் பிராண்டாக எதுவும் பண்ணலை. அங்கங்கே ஒரு திருவிழானாக்க கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ டைரெக்டாக போய் ஆர்டிசன்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்க இஷ்யூஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அதெல்லாத்தையும் பற்றி பேசி எதனால் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிசைன் பண்ண முடியலன்னு, எதனால் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறையா ஆஃப்டர் அ லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் நிறைய பேர் கூட நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்கு இருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது எங்களால். அதனால வந்துட்டு அவங்களும் வந்துட்டு எங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸே வந்துட்டு எனக்கு எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். தட் என்கரேஜ் மீ டு கீப் கோயிங், அந்த டைரக்ஷன்லேயே வந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு. அதனால நான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். நம்ம இப்போ பிஸ்னஸுக்குள்ளே வந்தீங்க. பட் வந்து ட்ரெடிஷ்னல் யூட்டன்சில்ஸை நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்கே எல்லாமே கொஞ்சம் மாடர்னைஸ்டாக ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா நம்ம இதை வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போனால் வந்து இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி?
உண்மையை சொல்லணும்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்போ வந்துட்டு இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னோ இல்லைனா இதில் நிறையா காசு சம்பாதிக்கணும்னோ இல்லைனா வந்துட்டு 4 கடை போடணும்னு இப்படிலாம் எந்த தாட் ப்ராசஸே கிடையாது. இது எனக்கு பிடிச்ச விஷயம், அதை நான் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மண்பானையில் வந்துட்டு சமைக்கிறது பிடிக்கும். அதுக்கப்புறம் அம்மிக்கல் அரைக்கிறது பிடிக்கும். தேங்காய் திருவுறதுனா வந்துட்டு அந்த ப்ராப்பராக தேங்காய் திருவுறது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் திருவுறது பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, அதை நான் என் வீட்டில் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு மற்றவங்களும் வந்துட்டு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலான்ற மாதிரி தான் நான் வந்துட்டு ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2-3 மண்பானை, அதுக்கப்புறம் வந்து இரும்பு தோசை கல், இதெல்லாம் தான். அது அதில் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது தான் வந்துட்டு அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தோம். பட் இட் வாஸ் நாட் ஸ்டார்டட் ஆஸ் அ பிஸ்னஸ் பர் சே. ஸோ இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலேட் பண்ணணும், அதுக்கு இத்தனை பண்ணணும்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை அப்போது. ஸோ வந்து லைக் வந்து பிஸ்னஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த டயத்தில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? முதல்ல வந்து உங்களால் கஸ்டமர்ஸை ரீச் அவுட் பண்ண முடிஞ்சிச்சா? அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்க? நான் என்ன பண்ணேன்னா, லைக் ஐ டோல்ட் யூ, இட் வாஸ் லைக் சம்திங் தட் ஐ வாஸ் பேஷனட் அபவுட். ஸோ அப்போது இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அப்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேர் weren't a lot of businesses that were posting on Instagram. பட் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் இட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஃபோட்டோ எடுப்பேன், அன்னைக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் திங் நான் சமைச்சேன்னு சொல்லுவேன். இல்லைனா வந்துட்டு யூனோ லைக் ஒரு ஆன்டிக் பாத்திரம் இருக்குன்னா அந்த ஆன்டிக் பாத்திரத்தோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எனக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் அபவுட் மீ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. பட் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது எதனால என்னன்னு சொல்லி அதை கேட்க வந்துட்டு எனக்கும் அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. ஸோ லைக் மைண்டடாக நிறைய பேர் இருக்காங்கங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பாத்திரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பீசஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணவே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இட் வாஸ் நாட் யூனோ லைக் அகேன் இட் வாஸ் நாட் ரன் ஆஸ் அ பிஸ்னஸ் பர் சே. இட் வாஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் தட் ஐ லைக். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ உங்கள் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்படி மேம் இருந்துச்சு? லைக் ஐ டோல்ட் யூ, ஃபஸ்ட்டு என்னோட வெஞ்சர் வந்துட்டு இட் வாஸ் அன் ஆர்கானிக் ஸ்டோர். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி இருந்த ஸ்டோர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு certain days of the week தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருந்தது. there weren't a lot of choices per se. ஸோ அதனால the idea for me was to sell organic fruits and vegetables to to customers regularly. அதாவது உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே தான் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லாமல் ஆன் அ டெய்லி பேசிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலான்ற மாதிரி இருக்கணும்னு தான் வந்துட்டு we want to try and solve that problem. நீங்கள் ஆர்கானிக் ஷாப் எப்போ மேம் ஆரம்பிச்சிங்க? that was in 2012. ஓகே, 2012ல அது பண்ணி ஒரு couple of years கழிச்சு ஐ ரியலைஸ் தட் அது ஆர்கானிக்காக நம்ம கொடுத்தா பத்தாது, அதை வந்துட்டு அவங்க வாங்கி நல்லபடியாக சமைச்சாங்கன்னா தான் அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு இந்த மண்பானைலாம் வந்துச்சு. இட் வாஸ் த மண்பானை, அதுக்கப்புறம் கல் சட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இரும்பு தோசைக்கல். லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்துட்டு முக்கால்வாசி பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடுங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ நார்மல், இட்ஸ் பிகம் அ நார்மல் திங். ஸோ நம்ம இரும்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீமோக்ளோபின் இது கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் அது ஐ ஸ்டார்டட் செல்லிங் இரும்பு. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபாலோவிங் ஒன் ட்ரெண்ட். இட் வாஸ் ஆல்வேஸ் அ ட்ரெடிஷ்னல் திங். So which made me look into traditional cookware as a serious line of business. So வெறும் மண்பானை மட்டும் ஓகே, தயிர் வந்துட்டு இதில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும் கர்டு. அதே மாதிரி மண்பானையில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சம்மரில், சென்னையோட சம்மருக்கு நேச்சுரலாகவே கூலிங்காக உங்களுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட், it became mainstream business for me because of all the health benefits that was associated with it. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் everything was becoming quick, everything was fast. சூப்பர் மார்க்கெட் போனால் டக்குன்னு இதை எடுத்துக்கலாம், இது பண்ணால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைஃப் ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் ஹெல்த், அப்படி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணுங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் டூயிங் தீஸ் திங்ஸ் அண்ட் இட் ஸ்டார்டட் ரெசனேட்டிங் வித் a lot of people. மேம் இப்போ வந்து ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 years தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் யூட்டன்சில்ஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? I think the demand will only, increase. More and more people will want to understand about, why, what, and இப்போ இந்த sustainability-ங்கிறது it's become a big thing. Like everybody understands sustainability. So this is one of the main things இல்லையா? இது வந்துட்டு நம்ம ஊர்லேயே பண்ணுறது.
நம்ம மண்ணிலேயே பண்ணுறது. முற்கால அதாவது நம்மளோட முப்பாட்டன் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டை நம்ம மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இட் வில் ஒன்லி கீப் கிவிங் யூ தட் நாஸ்டாலஜிக் சென்ஸ். ஸோ தட் வில் நெவர் கோ அவே. நீங்கள் எந்த கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்னதான் அவங்க வந்துட்டு இந்த மண்பானையோ இதோ யூஸ் பண்ணாலும் அவங்க இன்னும் மற்ற பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. But this is giving them a little bit more of a feeling, an emotion towards what they are cooking. அது போகாது. மனுஷங்களுக்கு இமோஷனுங்கிறது வந்துட்டு இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஸ். ஸோ அது இருக்க வரைக்கும் வந்துட்டு இதுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு நீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் யூஸ்வலாக வந்து நீங்கள் ஆர்கானிக் பிஸ்னஸில் வந்த டைமில் வந்து 2012 அப்படிங்கிறப்போ வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து அறியப்படலை அப்படிங்கிறது தான் லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இப்போ வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பிஸ்னஸ் நடக்குது, நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதில் என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்குது? ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து நிலைநிறுத்துகிற ஒரு அவசியம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கையாளுறீங்க? ஸோ நாங்கள் இப்போ ஆரம்பிச்சு வந்துட்டு இட்ஸ் பின் மோர் தென் அ டெக்கேட் இல்லையா? ஸோ ஆரம்ப காலத்தில் வந்துட்டு எங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். யூனோ ஒரு 2-3 பேர் தான் வந்துட்டு ஆர்கானிக்காக ப்ராப்பராக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் டிஃபிகல்ட்டி இருந்தது. மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக்னா என்னன்னு புரியல. நான் ஏன் இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கணுங்கிறது முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ வரவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருந்தது. இன்னைக்கு என்னங்கிறத சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம கொடுக்கறத ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறது வந்துட்டு அவசியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா தெருக்கு தெரு உங்களுக்கு ஆர்கானிக் ஸ்டோர் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட்டில் எல்லாத்தையும் வாங்கி வேற ஒரு பிராண்டை வாங்கி வித்துடுறாங்க. பட் நாங்கள் எங்கள் பிராண்ட்லேயே எங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கேருந்து வாங்குறோம், எந்த விவசாயிக்கிட்டேருந்து இது வருது, இது சோர்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக அவங்க ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுறாங்க, இது அத்தனையும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி இஸ் வாட் இஸ் கிவிங் அஸ் தட் எட்ஜ். ஸோ வந்து நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் வந்து ஃபார்மர்ஸ் அப்படின்னா வந்து அவங்க எத்தனை வருஷமாக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு பீரியட் ஆஃப் டைம் தேவைப்பட்டிருக்கும்ல, அந்த ஜேர்னி அப்படி இருந்துச்சுமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எதில் போகிறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லேர்னிங் கர்வ்னு இருக்கு இல்லையா? நம்ம தான் கற்றுப்போம். அதை எடுத்த உடனே நிறைய விஷயம் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் போக போக கொஞ்சமாக அது அப்படியே ஸ்டேபிளைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணோம். அதுவும் அப்போது எங்களுக்கு வந்துட்டு கம்மி நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இருந்ததுனால நிறைய ஃபார்மர்ஸ் எங்களை தேடி வந்தாங்க. நாங்கள் உங்களுக்கு இது கொடுக்குறோம், நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் இத்தனை வருஷமா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டி கிட்ட இருந்தும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிது. அவங்க வந்து தேவர் சர்டிஃபையிங் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அந்த டைமில். ஸோ தே ஹேட் அ பிக் டேட்டா பேஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் டூயிங் இட். ஸோ அவங்க மூலமாகவும் நாங்கள் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணோம். நிறைய ஃபார்ம்ஸ் போய் பார்த்தோம். இது எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் அந்த சாயிலை பார்த்து, அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த வந்துட்டு இன்செக்ட்ஸை பார்த்து உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே உங்களால் வந்துட்டு வெறும் அப்சர்வ் பண்ணுறதுலேருந்தே உங்களால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். Yeah, it was a learning curve, but we were very passionate about it. We were looking forward to visit a farm. ஒவ்வொரு ஃபார்ம் விசிட்டும் போதுமே வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். இவங்களோட ஸ்டோரிஸ் என்னெல்லாம் இருக்க போகுது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எதனால் இவங்க ஆர்கானிக் வந்தாங்க அப்படிங்கிறதுல இருந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுலேருந்து அது என்னென்ன சேலஞ்சஸ் அது எல்லாமே கற்றுக்கும் போது ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ இருந்தும் அவங்க பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆமாம், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸாக வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? பிஸ்னஸில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதில் ஒரு லெசன் 2 லெசன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹவு டு டீல் வித் பீப்புள். ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் திங் ஃபார் மீ. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்க கிட்ட நம்ம எப்படி வந்துட்டு பேசுறது, பழகிறது, அவங்களோட சேலஞ்சஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி வந்துட்டு யூ கேன் give them an atmosphere to do better at whatever they do. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லேயும் கூட வந்துட்டு when we counter a problem, if there is an issue for a customer, அது எப்படி நீங்கள் வந்துட்டு அணுகிறது அப்படிங்கிறது as a founder I feel that we know it better, because ஆரம்ப காலத்தில் வந்துட்டு it was not a business, and even after it became a business it was only me who was doing a lot of things. எக்ஸ்ட்ரா ஆள்லாம் ஹெல்ப் எல்லாம் இல்லாமல் நம்மளே டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட பேசும்போது we will know how to talk to them, what is the problem. பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது, பொறுமையாக நீங்கள் இருந்து அவங்க பேசுறதை கேட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு அதில் 50-60% ஆஃப் த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அந்த ட்ரிக் வந்துட்டு நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இட் இஸ் வெரி சிம்பிள், கரெக்ட்? யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிசன். வென் யூ லிசன், மோர் தென் half of the problem is solved. But a lot of people don't do that. That is one thing. அந்த
how to handle, speaking to people is something that I've learned over the years. ஆமா ஃபைனலி வந்து யுட்டென்சில்ஸ் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி கஃபே இருக்கு, அது மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு தனியா அதுவும் பிஸ்னஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு அப்கமிங் இயர்ஸ்ல என்ன மாதிரி ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? ஸோ த ஐடியா இஸ், ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம ஹவு டு வி பிரிங் அந்த சஸ்டெயினபிலிட்டி, அந்த ஒரு வில்லேஜ் லைஃப்ல இருக்க ஒரு சிம்பிளிசிட்டி, அதை எப்படி நம்ம ஒரு சிட்டி லைஃப்குள்ள கொண்டு வரதுங்கிறது தான் வந்துட்டு ஆரம்பம். அதனால தான் வந்துட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம், அதனால தான் ட்ரெடிஷ்னல் குக்வேர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதை இன்னும் எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து கொடுக்க முடியும் இங்கே சிட்டி டுவெல்லர்ஸ்க்குங்கிறது தான் வந்துட்டு ஐ வாண்ட் டு டூ. ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது மண் சட்டியில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஹவு டு ஐ கிவ் தெம் தட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் வில் ப்ராபப்ளி பி மை த ஃபியூச்சர். ஸோ மேம் இங்கே இன்னொரு விஷயம் கேட்குறேன். லைக் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, லைக் வந்து லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் எதுவும் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் ஷாப்னா வந்துட்டு பர்சே நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம் இங்கே ஹைபிஸ்கஸில். வி டூ சாக்லேட் ஒர்க் ஷாப் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு வீல் பாட்டரி ஒர்க் ஷாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போது அடுத்தது வந்துட்டு வி டூயிங் அ வுடன் ஸ்கல்ப்சர் ஒர்க் ஷாப் பண்ண போகிறோம். we are doing it, but I would like more people to want to participate in these things. ஏன்னா அந்த ஆர்டிசன்ஸாக இருக்கட்டும், அந்த சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு when only when a lot more people are wanting to do it, அவங்களோட இதுவும் வந்துட்டு will be better. நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் I would like more people to come in and participate and understand and experience all these things. மேம் கண்டிப்பாக வந்து உங்களோட கோல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அது மாதிரி இந்த பிஸ்னஸையும் வந்து நீங்கள் உங்களோட மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அண்ட் நிறைய ஒர்க் ஷாப்ஸும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எங்கே இருந்தாலுமே வருவாங்க. அது வந்து உங்ககிட்ட இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் ஏன்னா பார்க்க வந்து ரொம்ப மாடர்னைஸாக இருக்கிறதுனால யாருக்கு வந்து இந்த ஒரு கிரேவ் இருக்கும் அப்படின்னு தோணும். பட் வந்து நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரியுது இதுக்குன்னே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா.